அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா நாளன்று கடமையான குளிப்பு முடிந்ததென்று ஜும்மா தொழுகைக்காக தனியா குளிக்க வேண்டுமா? ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டது. கடமையான குளிப்பு குளிக்கிறோம். பிறகு ஜும்மாவுடைய தினத்திற்காக தொழ செல்வதற்கு முன்பாக மீண்டும் குளிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. ஜும்மாவுடைய நாள் பொதுவாகவே இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நாளின் ஆரம்பமா மக்ரிப் வேலையத்தான் சொல்றாங்க. நாம வியாழக்கிழமை நைட்டு அப்படின்னு எதை சொல்றோமோ அது வெள்ளிக்கிழமையினுடைய நாளின் ஆரம்பம். வியாழன் இரவு, உதாரணத்துக்கு இன்னைக்கு 6:10 பாங்க சொல்றாங்க. இந்த 6:10 வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்த மகரிப் 6:10 வரைக்கும் இதான் வெள்ளிக்கிழமை. ஆங்கில அடிப்படையில 24 மணி நேரம் 12 மணிக்கு தான் முடியும். அந்த 12:01 அடுத்த நாள்னு சொல்லுவாங்க. மார்க் அடிப்படையில மகரிபு டு மகரிபு தான் ஒரு நாள். வியாழக்கிழமை இரவு ஒருவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார், அல்லது இயற்கையாகவே அவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் குளிப்பு கடமையாகி விடுகிறார், அல்லது ஒரு பெண்ணாக இருப்பவர் ஹைலுடைய நாள் முடிகிற நேரமா அவங்களுக்கு அந்த வியாழக்கிழமை நைட்டு தான் இருக்குது, அவங்க குளிக்கிறாங்க. இந்த மாதிரி பல வகைகள்ல ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண்ணா இருந்தா அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதன் மூலமா ஏதாவது ஒரு வகையில அவங்க அந்த கடமையான குளிப்பை வியாழன் இரவுன்னு நம்ம சொல்றோம்ல, ஒரு 8 மணி 9 மணி, அது வெள்ளி ஸ்டார்ட் ஆன நாள், ஒரு 9 மணி 10 மணிக்குள்ள முடிச்சிடுறாங்க, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. இரவு தூங்குகிற பொழுதே குளித்தவாறு தூங்குகிறார்கள். இந்த மாதிரி நாம் குளித்ததற்கு பிறகு நைட்டா குளிப்பையே முடிச்சிட்டோம், அல்லது காலையிலக்குள்ள ஒரு ஃபஜ்ருக்குள்ளேயே குளிப்பை முடிச்சிட்டோம். இப்ப ஜும்மாவுடைய நேரம் ஒரு 12 மணி 12:30க்கு நேரம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேர இடைவெளி இருக்கிறது. ஜும்மாவிற்கு நெருக்கத்தில் குளிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக கடமையான குளிப்பு என்பது அது ஜும்மாவுடைய குளிப்பிற்கு நிகரானதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களில் வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாளன்று கடமையான குளிப்பை போன்று, கடமையான குளிப்பை நீங்கள் நிறைவேற்றுவது போன்று ஜும்மாவுடைய நாள்ல குளிச்சுக்கங்க. பருவமடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது கட்டாய கடமைட்டாங்க. 4 பேருக்கு ஜும்மா கடமை கிடையாது. பெண்கள், சிறுவர்கள், நோயாளிகள், பயணிகள் ஜும்மா கடமை இல்லை. ஆனா பெண்கள் ஜும்மாவிற்கு வருவதை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க, வரவேற்றாங்க, ஜும்மாவுக்கு வந்தாங்க. இப்ப கடமை இல்லாத இந்த பெண்கள் கூட வாரத்துல ஒரு நாள் ஜும்மா அன்று கண்டிப்பா குளிக்கணும், அது கடமை. இப்ப நோயாளியா இருந்தா பிரச்சனை இல்லை, பயணத்துல இருப்பவர் குளிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அவர் கடமையான குளிப்பை போன்று குளிக்க வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹ் அந்த கடமையான குளிப்புன்னு நமக்கு உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, குளிப்பு கடமையான நேரத்தில் நீ குளிக்காம தொழுகைக்கு வருவியா? ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் குளிப்பு கடமையான நேரத்தில் குளிக்காம தொழுகைக்கு வரமாட்டோம். அந்த குளிக்காம எப்படி நீ தொழுகைக்கு வரமாட்டியோ அந்த மாதிரி ஜும்மாவுக்கு குளிக்காம வராத. இது அடிப்படை. கடமையான குளிப்பு அப்படின்னா குளிச்சுட்டு தான் அடுத்த வக்து தொழ முடியும். அது மாதிரி நீ ஜும்மாவுக்கு குளிக்கணும், இது அடிப்படை. கடமையான குளிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு குளிப்பு கடமையாகி விட்டால் அதை எப்படி குளிக்கணும்? பிஸ்மில்லா சொல்லி கைகளை கழுவி ஒளி செய்ய ஆரம்பிக்கணும், வாய் கொப்பளிக்கணும். அதே போன்று முகத்தை கழுவ வேண்டும்,
2 கைகளை கழுவணும், தலைமுடிக்கு மசகு செய்யணும், காதுக்கு மசகு செய்யணும். ஆயிஷா அம்மையார் சொல்லுகிறார்கள், தன்னுடைய ஆடையில் அந்த நபிகள் குளிப்பு கடமையான அந்த இந்திரியம் பற்றிருந்தால் கூட அதை கையால கசக்கி அப்படி சுத்தம் செய்வாங்க. தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் கழுவுவார்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு குளிக்க ஆரம்பிக்கணும். கால் கழுவ கூட அல்லாஹ்வுடைய தூதர் கடமையான குளிப்பை பிஸ்மில்லா சொல்லி ஒளி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒளி செய்யறது மாதிரி எல்லா உறுப்பையும் கழுவிட்டு, மேனியில ஏதாவது அசுத்தம் இருந்தா அதையும் கழுவிட்டு இறுதியா குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. தலையில இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சு விரல்களால் முடிகளை கோதி கழுவுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முடி கூட மிஸ் ஆகாத அளவுக்கு கடமையான குளிப்பு குளிப்பாங்க. தண்ணியை சில பேர் டப்பு டப்பா ஊத்துவாரு, ஆனா அடிப்பகுதி முடி எதுவுமே நனைஞ்சிருக்க. ஒரு 50 கப்பு ஊத்தி இருப்ப மண்டை முடி நனைஞ்சிருக்க. இப்படி குளிச்சிட கூட தண்ணியை அள்ளி ஊற்றுகிற பொழுது 1 கப்பாக இருந்தாலும் நல்ல உடலில இருக்கிற எங்கெங்கெல்லாம் முடி இருக்கிறதோ, தாடி இருந்துச்சுன்னா தாடியை கோதலும், தலைமுடியை கோதி கழுவணும். பெண்களாக இருந்தால் நன்கு கைகளால் முடிகளை கோதி அடிப்பகுதியில் முடிப்படுகிற வரைக்கும் அதை பர்ஃபெக்டா ரொம்ப நீட்டா குளிக்கணும். எல்லாம் குளிச்சு முடிச்சிட்டோன்னு தெரிந்ததற்கு பிறகு இறுதியா கொஞ்சம் தள்ளி நின்று அல்லாஹ்வுடைய தூதர் காலை கழுவுவாங்க, அல்லது அதே இடத்தில் கழுவுவார்கள் என்கிற ஹதீஸும் இருக்கிறது. காலை கழுவுவார்கள் என்கிற ஹதீஸும் இருக்கிறது. இதான் கடமையான குளிப்பின் அளவுகள். சில பேர் இன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்றதே இல்லை. ஐந்து முடிந்த குளிப்பாக இருந்தாலும் அல்லது வேற ஏதாவது குடும்ப வாழ்க்கை வேற ஏதாவது வகையில குளிப்பு கடமையான குளிப்பாக இருந்தாலும் யாரும் முறையா ஒளி செஞ்சுட்டு எல்லாம் குளிக்கிறது இல்லை. இது சுண்ணா, இப்படி குளிச்சணும், இப்படி குளிச்சா குளிப்பு நிறைவேறும். இந்த குளிப்பை ஒருவர் இரவிலேயே குளிக்கிறார். இரவு இந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்ச அந்த தருணத்திலேயே குளிச்சுட்டாரு. ஜும்மா தொலை போறதுக்கு முன்னாடி குளிக்கணுமா அப்படின்னு கேட்டா குளிப்பது கட்டாயம் எல்லாம் கிடையாது. நீங்க என்ன வெள்ளிக்கிழமை ஆரம்ப நாள்ல குளிச்சுட்டீங்க, ஆரம்ப நேரத்துல குளிப்பு கடமையானதை போன்றே குளித்து விட்டீர்கள், அல்லது குளிப்பு கடமையா இருக்கும் போது குளிச்சுட்டீங்க. இப்ப தனியா ஜும்மாவிற்கு போகும்போது என்று குளிக்க விருப்பம் இருந்தால் குளித்துக் கொள்ளலாம். இல்ல நான் கொஞ்சம் நீட்டா தான் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை, அப்படியே ஃபேஸ் வாஷ் மட்டும் மாட்டை மட்டும் கழுவிட்டு போயிடுறேன், நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிக்கிற குளிப்ப குளிச்சிட்டேன் அப்படின்னு இருக்குமானால் அப்படியே நீங்கள் தொழுகைக்கு வரலாம். கூடுதலா ஆண்களாக இருந்தால் அவங்க மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். குளிப்பு கடமை ஆயிடுச்சு, இந்த வியாழக்கிழமை இரவு அது 10, 12, 1 மணிக்குள்ளே குளிச்சு முடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் வியாபாரத்திற்கு செல்வார்கள். அங்க வியர்வைகள் ஏற்படும், கொஞ்சம் ஏதாவது அசுத்தம் படும், மூளை தூக்குற மாதிரி இருக்கும், அழுக்குப்படும். இப்ப மேனி எல்லாம் ஒரு விதமான துர்வாட வீசும். அப்படி ஒரு தருணம் ஏற்பட்டால் அவர்கள் மீண்டும் குளித்துக் கொள்வது சிறந்தது. ஏன்னா நபித்தோழர்கள் சொல்றாங்க, நாங்கள் வெள்ளிக்கிழமை குளிக்க வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு நபிகளார் வலியுறுத்தினார்கள் என்றால், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வருபவர்களுக்கு உங்கள் உடலில் இருந்து வீசுகிற அசுத்தம் கூட இடையூறாகி விடக்கூடாது. நாங்க வியாபாரத்துக்கு போயிட்டு அப்படியே வேர்த்த மேனிக்கோட வந்து தொலை வருவோம், மற்ற நாள் பிரச்சனைகளை விட்டு. வெள்ளிக்கிழமை அது மாதிரி சங்கூச்சத்தை ஏற்படுத்திடாத. அதனாலதான் நல்லா அத்தர் பூசிட்டு என்ன தடவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வர சொல்றாங்க. அது மாதிரி இல்லை, காலையில நான் வேலைக்கே போல, வெள்ளிக்கிழமை அந்த 12 மணி மிட் நைட்ல நான் குளிச்சுட்டேன், வேலைக்கு போல, தூங்கதான் செஞ்சேன், இப்ப எழுந்திருச்சு மூஞ்ச மட்டும் கழுவிட்டு வரேன்னா பிரச்சனை கிடையாது. இல்ல வேலைக்கு போறேன், உடல்ல இருந்து துர்வாட வீசுது, குளிச்ச எல்லா அடையாளமும் ஃபுல்லா போயிருச்சு அப்படின்னு இருக்குமானால் மீண்டும் அவர்கள் குளித்து பரிசுத்தமாகி விட்டு வருவது சிறந்தது. ஆக மொத்தம் நீங்க கடமையான குளிப்ப அந்த வெள்ளிக்கிழமை ஆரம்ப நேரத்தில் குளித்து விட்டால் ஜும்மாவிற்கென்று தனியாக குளிக்க வேண்டிய கட்டாயம் எல்லாம் கிடையாது. விரும்பினா குளிச்சுக்கிட்டா தப்பும் கிடையாது. இல்லையே உடல் எந்த துர்வாடை வீசல, கரெக்டா இருக்குது, மூஞ்சு மட்டும் கழுவிக்கிறேன், ஒளி செஞ்சுக்கிறேன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது. அடுத்த கேள்வி.